பயங்கரமான ஆராதனைகளா இருக்கலாம், விசில் அடியும் கலர் லைட்டும் புகையும் இன்னும் என்னன்னா உண்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்தாலும் நான் அங்கே இல்லை. நான் அங்கே இருக்கிறது 100% சாத்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அங்க இல்லைன்னு சொல்றாரு ஆண்டவர். சொல்றாரு சாத்தான் அற்புதம் செய்வான், சாத்தான் அற்புதம் செய்வான். ஸ்ப்ரே அடிச்ச உடனே போய் விழுகிறது, தண்ணி அடிச்ச உடனே போய் விழுகிறது, அதே மாதிரி கர்ச்சிப்பை கொடுத்தா தொட்டோடனே போய் சுருண்டு போய் விழுகிறது, கேசட்டை கொடுத்தா விழுகிறது. என்ன சீர்கட்ட சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வேதனைப்படுறாரு, ஆண்டவர் வேதனைப்படுறாரு. கள்ள ஊழியக்காரர்களை குறித்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார். எண்ணி முடியாத நாட்கள் என்னை மறந்து விட்டார்கள் சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம்? நாம எப்படி எந்த ஊழியக்காரனை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஊழியக்காரனா? ரொம்ப அதான் இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் அச்சோரி கார்ல வந்து கோட்டும் சூட்டும் போட்டு நல்ல ரெஸ்பெக்டா இருக்கிற ஊழியக்காரனுக்கு தானே மதிப்பும் மரியாதையும் பெருகி இருக்கிறது. சும்மா நார்மலா ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்காக உண்மை பக்தி வைராக்கியமா காசு பணம் இல்லாம ஆண்டவரே போதும், ஆண்டவர் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிற ஊழியக்காரனை எத்தனை பேர் பின்பற்றுகிறீர்கள்? பின்பற்றுகிற கூட்டங்கள் சொற்பம் அற்பம் இல்லைன்னு நான் சொல்றேன். இந்த காலகட்டங்களிலே அவர்களை பின்பற்றுகிற கூட்டங்கள் இல்லை இல்லை. நல்லா ஆடம்பரமான ஆடைகளை போட்டு கொண்டு வந்து பலிபீடத்துல நின்று மைக்க பிடித்து கண்ணீரை நடிப்பாக வளவை வைத்து உங்களை நேசிக்கிறாங்க ஒரு கூட்டம் அங்க அப்படி போயிருது. உங்களை ஆசீர்வதிப்பாங்க ஒரு கூட்டம் அப்படி அங்க போயிருது. ஆனால் ஆனால் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர்களை எத்தனை பேர் பின்பற்றுகிறீர்கள்? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து போய் விட்டார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். இவ்வளவாய் விலகி விலகியாம் போற? உன் வழியை ஏன் தாறுமாறாக்கி கொண்டு போற? நல்லா தானே இருந்த, மரண வழி ஜீவ வழி 2 வழிதான் உண்டு. உன் வழியை மாற்ற 2 வழிதான் உனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன். ஒண்ணு மரண வழியில வா, இல்லைன்னா ஜீவ வழியில வா. 2 வழி. நீ உன் வழியை மாற்றி 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 ஏன் இவ்வளவா விலகி போற? நான் தான் தெய்வம், நான் தான் உயிருள்ள தெய்வம். ஏன் என்ன விட்டுட்டு இன்னும் அந்நிய காரியங்களை தேடி நீ போற? அந்நிய காரியங்களை விட்டு விளக்குன்னு நான் சொல்றேன். இல்ல, நான் அந்நிய காரியங்கள் எனக்கு வேணும்னு அதை பின்பற்றி ஏன் போற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உன் கண்ணீருக்கு பதில் இல்லை, உன் கவலைக்கு பதில் இல்லை, உன் சோதனைக்கு பதில் இல்லையா? இன்னும் அந்நிய காரியங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். விளக்கு, அதெல்லாம் இந்த நாட்கள் உன்னை விட்டு விளக்கு. நீ வழி விலகி போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வள்ளி விலகி போய் கொண்டிருக்கிறாய். எதிலே வழி விலகி போய் கொண்டிருக்கிறேன்? விக்கிரகாராதனை செய்து கொண்டிருக்கிறாய், தேசியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், விபச்சாரம் செய்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதெல்லாம் விட்டு இன்னைக்கு வெளியே வா.